வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் கான்செப்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு இது புதுசான ஒரு டாபிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த சில கிளாஸஸ்ல வந்து நம்ம பிஹெச் பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிஹெச் கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஸோ இந்த பிஹெச் கான்செப்ட் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதே மாதிரி 11th 12th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸை நீங்க 10th 11th 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவையும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஹெச் நீங்க கான்செப்டை வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நீங்க டைரக்டா பிஹெச் பத்தி படிக்கிறதை விட இந்த ரெண்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியரா மாறிடும். ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பிஹெச் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ இந்த வீடியோஸை நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். ஒரு ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு ஆசிடை நாம இப்போ வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க, ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? as H+ and Cl- ஆ ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த H+ அயான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரஜன் அயான். சோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயானை கொடுக்குதோ அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆசிட் அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? Acid is a substance which produce H+ ion in water. Okay, right. இப்போ கவனிங்க, ஒரு ட்ரப்ல நாம வாட்டர் எடுத்துக்கிறோம். ட்ரப்ல வாட்டர் எடுத்துக்கிறீங்க. சோ ஒரு 1 லிட்டர் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறோம். சோ இந்த வாட்டர்ல நீங்க என்ன பண்றீங்க? few drops நாம HCl ஆட் பண்றோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நாம ஒரு few drops இதுல நீங்க ஆட் பண்றீங்க. இப்படி ஆட் பண்ண உடனே என்ன ஆகும் கேட்டா அது ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? H+ and Cl-. ஆனா இந்த H+ அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயா வாட்டர்ல இருக்காது. அதாவது இண்டிபெண்டன்ட்டா எக்ஸிஸ்ட் ஆகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த H+ வந்து இப்ப நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் இந்த ட்ரப்ல இருக்கு இல்லையா? அதுல வாட்டர் மாலிக்யூல்ஸோட கம்பைன்ட் ஆயிடும், இன்னொரு வாட்டர் மாலிக்யூலோட கம்பைன்ட் ஆயிடும். இப்போ வாட்டரோட ஃபார்முலா என்ன? வாட்டரோட ஃபார்முலா வந்து H2O. பக்கத்துல ஒரு வாட்டர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப இந்த H+ என்ன பண்ணும்? அந்த வாட்டரோட கம்பைன்ட் ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ H+ வந்து அந்த ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த H+ வந்து இண்டிபெண்டன்ட்டா வாட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப H+ வந்து வேற ஒரு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடும். அதான் வந்து பாத்தீங்கன்னா H+ம் இந்த வாட்டரும் கம்பைன்ட் ஆகுது. H+ இந்த H+ எங்க இருந்து வந்தது? இந்த ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண H+ இது என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்கிற அந்த நியூட்ரல் வாட்டர் மாலிக்யூலோட கம்பைன்ட் ஆகுது. இந்த H+ ஐயும் நாம H2O ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா H3O+ கிடைக்கும். புரியுதா? ஆட் பண்ணுங்க. இது H2O H+ ஆட் பண்றோம், H3O+. இந்த H3O+ க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லணும். This is called a hydronium ion. இந்த H+ இன்னொரு பேர் வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புரோட்டான் ஆட் பண்ண வாட்டர், this is also called a protonated water அப்படின்னு கூட சொல்லலாம். protonated water நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து இதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கோம்? நீங்க ஒரு ஆசிட வாட்டர்ல போட்ட உடனே H+ ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த H+ வேற ஒரு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடும். அந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H3O+ அப்படின்னு நாம சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் it is nothing but என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா H+. ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அப்போ நாம எங்கெல்லாம் H+ ன்னு எழுதுறோமோ அதுக்கு பதிலா நீங்க என்ன எழுதிக்கலாம்? H3O+ அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? அப்போ ஹைட்ரஜன் அயான் தான் ஈக்குவல் டு ஹைட்ரோனியம் அயான். இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ல எங்கயாவது ஃபார்முலால எங்கயாவது H3O+ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா it is nothing but H+.
இது ரெண்டுத்தோட characteristics வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். புரியுதா? நாம வந்து இத ஹைட்ரோனியம் அயான் சொல்றோம். பட் இது வந்து it is nothing but என்ன அப்படினு பாத்தீங்கன்னா H+ தான். சோ எதனால இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா H+ வந்து இன்டிவிஜுவலா வாட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. அது வேற ஒரு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடும். பட் கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்க போற இந்த கான்செப்ட் வந்து அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இந்த கான்செப்ட் என்ன அப்படினு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ நாம என்ன பண்றோம்? ஒரு பீக்கர்ல இப்போ கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உள்ள H2O இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கும் collisions நடக்கும் இல்லையா? there are various reasons molecules ஒண்ணோட ஒண்ணு இந்த மாதிரி மோதலாம். அப்படி அந்த மாதிரி collisions நடக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சில வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பிரேக் ஆகும். பாருங்க இப்போ நான் ரெண்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் H2O, இது வந்து இன்னொரு H2O நாம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? சோ வேரியஸ் ரீசன்னால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சில வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, டிசோசியேட் ஆகும். இப்போ இந்த வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H+ and OH- அயான்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல் ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த H+ வந்து என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு தெரியும் H+ வந்து பக்கத்துல இருக்கிற வாட்டர் மாலிக்யூலோட கனெக்ட் ஆயிடும். அது இன்டிவிஜுவலா எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ இந்த வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ இந்த H+ என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்டர் மாலிக்யூலோட சேர்ந்து கம்பைன் ஆயிடும். இப்போ பாருங்க இந்த H+ஐயும் இந்த வாட்டரையும் ஆட் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். H3O+ ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா OH- அயான் இருக்கு. ஓகே சோ இந்த H3O+ என்ன சொல்லணும்? ஹைட்ரோனியம் அயான். OH- என்ன சொல்றீங்க? ஹைட்ராக்சைடு அயான். ஹைட்ராக்சைடு அயான். நார்மலா வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா ஒரு வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது ரெண்டு அயான் நாம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒன்னு H+ இன்னொன்னு OH-. அந்த H+ தான் இப்போ நாம இங்க என்னவா எழுதிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா H3O+ ஆ எழுதிருக்கோம். ஓகே இந்த இடத்துல நான் டபுள் ஏரோ மார்க் போட்டுருக்கேன் இல்லையா? இந்த டபுள் ஏரோ மார்க் என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா ஈக்விலிபிரியம், ரெண்டு பக்கமும் நடக்கிற ரியாக்ஷன். இது வந்து ஃபார்வர்ட்னு சொல்வாங்க, இது வந்து பேக்வர்ட் அப்படினு சொல்வாங்க. ஏன் இந்த மாதிரி நான் போட்டுருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே டிசோசியேட் ஆகல. இதுல நீங்க எடுத்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல only a fraction number, மிக குறைஞ்ச அளவுக்கு வாட்டர் தான் இந்த மாதிரி அயான்ஸா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப வாட்டர் வந்து பார்ஷியலா டிசோசியேட் ஆகுது. பார்ஷியலா டிசோசியேட் ஆகுறதுனால நம்ம என்ன போட்டுருக்கோம்? டபுள் ஏரோ மார்க் போட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா நம்ம சிங்கிள் ஏரோ மார்க் போட்டுக்கலாம். சோ இது பார்ஷியலா ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா டபுள் ஏரோ மார்க் போட்டுருங்க. அப்ப நீங்க எவ்வளவு வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்தீங்களோ அதுல ஃபிராக்ஷன் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஸ்ப்ளிட் ஆகும்போது ரெண்டு அயான் கிடைக்கும். ஒன்னு வந்து ஹைட்ரோனியம் அயான், இன்னொன்னு என்னது? ஹைட்ராக்சைடு அயான். ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் எழுத போறீங்க. அதான் என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்லுவாங்க. இந்த K என்றது ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். இது எப்படி எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட் வந்து நியூமரேட்டர்ல எழுதணும். அதே மாதிரி ரியாக்டன்ட் எங்க கொண்டு வரீங்கன்னா டினாமினேட்டர்ல கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஓகே சோ இந்த ஈக்குவேஷன்ல எது ப்ராடக்ட்? சோ H3O+ ஒரு ப்ராடக்ட், OH- ஒரு ப்ராடக்ட். இது ரெண்டும் நியூமரேட்டர்ல வரணும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றீங்க? பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. H3O+ அயான். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா என்ன சொல்லணும்? கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ H3O+ அயான் கான்சன்ட்ரேஷன். இங்க பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ்ஸை போடக்கூடாது. பிளஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்க. புரியுதுங்களா? இன்ட் என்ன போட்டுக்கிறீங்க? OH- அயான் கான்சன்ட்ரேஷன். புரிஞ்சுச்சுங்களா? ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது, அதாவது ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் இருக்கிறது நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும் பொழுது ப்ராடக்ட் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வரணும். அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா
ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனாக மாறி போயிடும். டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டரில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் வரணும். இந்த ஈக்குவேஷன் எது ரியாக்டன்ட்டு? இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல் இருக்குது இல்லையா? சரி, 2 வாட்டர் மாலிகூல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கீங்க? ஏன்னா இங்கே 2 வாட்டர் மாலிகூல் இருக்குது, ஒன்று ஸ்ப்ளிட் ஆகுது, இன்னொன்று ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம்? H2O ஸ்கொயர்னு எழுதுறீங்க. இது புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நாம் இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும் பொழுது ப்ராடக்ட் நியூமரேட்டரில் வரணும், ரியாக்டன்ட்டு டினாமினேட்டரில் வரணும். எல்லா ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை இங்கே கொண்டு வரீங்க. அப்போது K இன்ட்டு the H2O the whole square equal to H3O plus ion into OH minus ion அப்படின்னு நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? ஓகே, இதை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வாட்டர் மாலிகூல்ஸில் எல்லா வாட்டர் மாலிகூலும் ஸ்ப்ளிட் ஆகலை. புரியுதுங்களா? ஒன்லி ஃபியூ நம்பர்ஸ் மட்டும்தான், ஃப்ராக்ஷன் நம்பர் மட்டும்தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போது இந்த ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு H ப்ளஸும் OH மைனஸும் கிடைக்குது. இது வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிற வாட்டர். புரியுதுங்களா? அப்போது இந்த வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிற வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ வாட்டர் நீங்கள் எடுத்தீங்களோ ஆல்மோஸ்ட் அதே அமௌண்ட் தான் இருக்கும். பட் தட் ஸ்ப்ளிட்டட் அமௌண்ட் இஸ் வெரி லெஸ், தட் இஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட். அப்போது இந்த இடத்துல திஸ் H2O த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல KW அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த H2O ஸ்கொயரை எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன போடுறீங்க? KWன்னு போடுறீங்க. அப்போ KW ஈக்குவல் டு H3O plus ion into OH minus ion அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த KWக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ வாட்டரில் என்னென்ன அயான்ஸ் இருக்குது? வாட்டரில் இருக்கிறது ஒன்று வந்து H ப்ளஸ் அயான், இன்னொன்று OH மைனஸ் அயான். H ப்ளஸ் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? H3O ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போது ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த H3O ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷனையும் இந்த OH மைனஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த H3O plus அயன் கான்சன்ட்ரேஷனையும் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் 1 into 10 power minus 14. 1 into 10 power minus 14. இந்த வேல்யூ எப்படி வந்திருக்கு? இந்த வேல்யூ எப்படி வந்திருக்குன்னா வாட்டரில் இருக்கிற H ப்ளஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய இந்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அட் 25 டிகிரி செல்சியஸ் ஆர் 298 கெல்வினில் இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னா KW. What is the value of ionic product of water na 1 into 10 power minus 14 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பாருங்க definition கவனிங்க. What is ionic product of water? The product of hydrogen ion concentration and hydroxyl ion concentration in water is constant at 25 degree Celsius. Its value equal to 1 into 10 power minus 14. This is called a ionic product of water அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்ல, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போடும்போது இது நம்ம என்ன சொல்கிறோம்? கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். புரியுதுங்களா? எங்கெல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் நாம் இங்கே போட்டிருக்கோமோ இதனோட யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். இங்கே பாருங்கள், இந்த KWவில் வாட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், OH மைனஸ்க்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க. அப்போது இதனோட யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர், இதனோட யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோல் ஸ்கொயர், மோல் இன்ட்டு மோல், மோல் ஸ்கொயர். இங்கே லிட்டர் பவர் -1, லிட்டர் பவர் -1, லிட்டர் பவர்
-2. அப்போ we can write mole square liter power -2 ன்னு எழுதலாம். This is the unit of என்னது kW. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ the ionic product of water நாம kW அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ 25 டிகிரி செல்சியஸ் ஆர் 298 கெல்வின்ல 1 into 10 power -14 அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் kW அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே வந்து மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2 ஆர் மோல் ஸ்கொயர் பெர் லிட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? அப்போது வாட் இஸ் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் H plus ion and OH minus ion concentration water is constant. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pH கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும்.